பார்வதி, சிந்தாமணி, விஜயா 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்போதான் இங்கே சிந்தாமணியும் பார்வதி கிட்டையும் விஜய் கிட்டையும் பேசிகிட்டு இருக்கப்போ விஜய் கிட்ட கேட்குறாங்க, ஏன் மாஸ்டர் இப்போ அந்த சின்ன பையனால் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்க, அவனால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? தினம் அவனால் இந்த வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் போயிட்டுருக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியலை. அவன் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலை. ஏதாவது முடிவெடுத்தாலும் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடுது. கொஞ்ச நாளையில் அவங்க பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறதா ரோஹினி தான் சொல்லிட்டு இருக்கா. நடந்தால் நல்லது, இல்லைனா அடுத்த முயற்சி ஏதாவது பண்ணிதாகணும் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, நீ சொன்னதை கேட்டுதான் நானும் இங்கே கிருஷியை கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். உனக்காக இல்லைனாலும் கிருஷிக்காக அவனை கூட்டிட்டு வந்து நானே வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் முத்துமீனா சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அவனுக்குன்னு அவங்க பாட்டி இருக்கப்போ அவங்க சம்மதம் இல்லாமல் அவனை யாருக்கும் தத்து கொடுக்குறதோ அவனை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறதோ ரொம்ப பெரிய தவறு தானே அப்படின்னு சொல்ல, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போது இவங்களே இங்கே கிருஷி தத்தெடுத்து வளர்க்குறதா நினச்சிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகலான்னு வந்தாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம், அந்த பிளானும் வீட்டில் இருக்காங்களே எங்கள் வீட்டில் அந்த முத்துவ மீனா வலையுமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன மாஸ்டர் இந்த தத்தெடுக்கிற விஷயத்தை பற்றி என்கிட்ட முதலே சொல்லியிருந்தான் அதுக்கு நான் ஏதாவது சரியான ஐடியாவை கொடுத்துருப்பேன்லன்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேறு யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்க, ஏன் அதான் அவனுக்கு பெரியம்மா பெரியப்பான்னு யாரோ இருக்கதா ஏற்கனவே முத்து வந்து சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல, அப்புறம் என்ன மாஸ்டர் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா அவங்களே இங்கே கிருஷி கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு சிந்தாமணி சொல்ல, இதை கேட்டதும் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உண்மையிலேயே இன்னைக்கு தான் நீங்கள் நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கீங்க. இதனால் எனக்கும் பிரச்சனை வராது, உங்களுக்கும் பிரச்சனை வராது. வந்தவங்களே இங்கே கிருஷி கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்கன்னா சரி அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, பேசாமல் அவங்க பாட்டிகிட்ட கேளுங்க. அவங்க பாட்டியே கொடுக்கலனாலும் இந்த முத்து மூலமாக திரும்ப இவங்களை இந்த வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்ல, சரி அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அவங்கள வரவழைச்சு, ஏன்னா இவனுக்கு பெரியம்மா பெரியப்பா இருக்கும்போது யார் வீட்லேயே வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கும் ஏதோ குழந்தையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்டு இருந்தான். அதனால் அவங்களே இங்கே கிருஷி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்பாடா, இப்போ தான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டு இருக்கும்போது, பார்வதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சிந்தாமணி ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் உங்கள் சேனல்லாம் பார்த்தேன், முன்னைய விட இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. வியூஸும் இருக்கட்டும், கமெண்ட்ஸும் சரி, எல்லாமே நல்ல விதமாக தானே வருது அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாமே அவர் எழுதி கொண்டு வந்த கதையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, கடைசியாக ஒரு கதை பார்த்தேன், அந்த கதையை கேட்டதுமே எனக்கே கொஞ்சம் கவலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன கதை அப்படின்னு அங்கே பார்வதி கேட்க, ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த கதையை பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. எப்போதும் சின்ன பசங்களுக்கான கதையை சொல்வாங்க, ஆனால் அன்னைக்கு சொன்ன கதை எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணி சொல்ல, அப்படி என்ன கதைன்னு சொல்லி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயா. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, எல்லாம் சிவன் வாழ்க்கையில் நடந்த கதை தான். அவர் கதைனே எனக்கே தெரியாது. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் அவர் வாழ்க்கையில் நடந்த கதையே எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்படியானு எங்கள் சிந்தாமணி வாயப்பிழக்க, நான் அது எதையுமே பார்க்கறது இல்லையே, என்ன விஷயம்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி, அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், அவர் சின்ன வயசில் தனக்குன்னு தன்னுடைய ஒரே மகளை தொலைச்சிட்டதாகவும் தன்னுடைய மகனை இப்போ ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணிவிட்டாலும் அவர் நிம்மதி இல்லாமல் இங்கே தனியாக இருக்கிறதுக்கு காரணமும் கூட தன்னுடைய மகளை தேடி இந்த ஊருக்கு வந்தது தான் காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றின கதை, அவங்க வாழ்க்கையில் நடந்த கதை, அந்த பொண்ணை வந்து எங்கே மிஸ் பண்ணாங்கன்ற கதைன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதை நான் பார்த்ததுமே எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வந்துச்சு. நல்ல வேளை நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருக்காளேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்னு சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு சிந்தாமணி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிவன் வீட்டுக்கு வர சிவனை பார்த்துட்டு உள்ளே வாங்க சிவு அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்வதி. உள்ளே வந்ததுக்கு பிறகு, என்ன மாஸ்டர் இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, அது சரிதான் மாஸ்டர், நானும் எங்கள் பார்வை பார்க்கலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான கதையோடு வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியா இன்னைக்கு என்ன கதை? இன்னைக்கு என்னால் கதையெல்லாம் கொண்டு வர முடியாது, நான் ஒரு வேறு இடத்துக்கு போகிறேன்ல சொன்னீங்க சிவு அப்படின்னு அங்கே பார்வதி கேட்க, ஆமாம் பாருன்னு இங்கே 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிறத சிந்தாமணி விஜயாவும் மாறி பார்த்துக்கிறாங்க. சிந்தாமணி, அப்போ நான் கிளம்புறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, நானும் கிளம்ப வேண்டியதானு அங்கே விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயா, ஒரு நிமிஷம் இரு விஜயா, போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் இருங்க மாஸ்டர், நான் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அன்னைக்கு சொன்ன கதையை எல்லாமே பார்த்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி
நிறைய பேர் நின்னாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் சிவு நானும் அதை பார்த்தேன்னு பாரு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு விஜய் அவளை நிற்க முடியலை. ஏன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு விஜய் ஒரு மாதிரி கேட்க, அன்னைக்கு நான் சொன்ன கதையில் ஒரே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சிவு அப்படின்னு பார்வதி கேட்க, இதுக்கு சிவன் சொல்கிறாங்க, என்னுடைய அதான் நான் என்னுடைய மகளை சின்ன குழந்தைய இருந்தப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னலை, அவளை பற்றி தேடுறதுக்காகவும் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்லவும் செஞ்சேன். இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர போகிறா அப்படின்னு சொல்ல, அப்படியா அதுக்குள்ளே உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதை பற்றின கதையை இன்னைக்கு ஸ்டோரியாக நான் இந்த சேனலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இங்கே விஜயாவும் சரி இதுக்கு நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அட இரு விஜயா போகலாம் அப்படின்னு விஜயாவை உட்கார வைக்கிறாங்க. ஆனால் விஜயா கேட்கவே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்வதி இங்கே விஜயா சிவன் 2 பேருமே இருக்கும்போது சிவன் வந்து கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. நீங்கள் சொன்ன கதைப்படி எல்லாமே சரிதான், ஆனால் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை இந்த கதையில் காட்டுறேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இல்லை என்கிட்ட இருக்குது, இப்போ தான் என் பொண்ணோட ஃபோட்டோவை எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இன்னமும் என் பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் இன்னும் பார்க்க கூட இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பாரு, அதான் முன்னாடி என் பொண்ணு ஃபோட்டோ பார்க்கலான்னு வந்தேன், அப்படியே சேனலில் அதை காட்டிடலான்னு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்படி லைவ் போயிட்டுருக்கு, நம்ம இதிலேயே காட்டிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அங்கே பார்வதி சொல்ல, சிவன் தான் மகள் ஃபோட்டோட எங்கள் பக்கத்தில் வராங்க. வந்து சிவனும் தான் ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ கவர்லேருந்து எடுத்து இவங்க கூட பார்க்காம நேராக சேனல்கிட்ட காட்ட, இதை சேனல் பார்த்ததுக்கப்புறமா சேனலில் போட்டதுக்கு பிறகு தான் இங்கே சிவன் பார்க்குறாங்க. பார்வதியும் அந்த ஃபோட்டோவை அப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்த 2 பேருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஃபோட்டோ உண்மையிலேயே இவ தான் உங்கள் மகளா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்குமே அதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த பொண்ணு என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உணர்வு எனக்குள்ளே வரும். அது இன்றைக்கி தான் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, மீனோட ஃபோட்டோ தான் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குற விஷயமாகவும் இருக்குது. நம்ம மீனாவா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் இப்படி சேனலில் போட்டோமேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே சிவனும் எனக்கும் அதான் புரிய மாட்டுது, உண்மையிலேயே இவங்க தான் என் பொண்ணான்னு அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இருக்க எங்கள் சிவன் உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யோ அது உன் பொண்ணு தாயா, கண்டுபிடிச்சாச்சு, உன் பொண்ணோட ஃபோட்டோ உனக்கு கொடுத்தாச்சு, இனி உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்குது. சின்ன வயசில் குழந்தைய இந்த ஃபோட்டோவை எங்ககிட்ட கொடுத்த, யோ அது ஓம் பொண்ணு தாயன் அப்படின்னு ஸ்டேஷன்லேயே சொல்லிடுறாங்க. சிவன் இதுக்கப்புறமா எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். இந்த சேனலில் வர இந்த வீடியோ இந்த பேசுகிறது இது எல்லாமே பார்த்தா சத்யா உடனே ஓடி போய் அம்மாட்ட காட்டுறாங்க. என்னம்மா நம்ம அக்கா ஃபோட்டோவை காட்டி அது அவர் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே சந்திராவுடைய முகம் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டுக்கு சீதாவும் வந்துடுறாங்க. அம்மா நானும் அதை பார்த்தேன், என்னம்மா இது நம்ம அக்கா ஃபோட்டோவை காட்டி அது அவர் பொண்ணுன்னு சொல்லி என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இது சந்திராவில் என்ன பதில் பேசுறதுனே தெரியல. சந்திரா அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. அம்மா உன்னதாம்மா கேட்குறேன்னு திரும்ப சீதா சத்யா 2 பேருமே மாறி மாறி கேட்க வீட்டுக்கு மீனாவும் வந்துடுறாங்க. என்னடா என்ன சத்யா இன்னைக்கு நீ வேலைக்கு போகலன்னு சொல்ல, அக்கா நீ எதுவுமே யூடியூப் சேனலில் என்னமே பார்க்கலன்னு சொல்லி கேட்க, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் அங்கே அத்தையோடைய ஃப்ரெண்டை பார்வதி ஆண்டி அவங்க ஒரு கதையெல்லாம் சொல்லி சேனலில் போட்டுட்ருக்காங்களே. ஆமாண்டா அந்த கதை சேனலுக்கு நான் தாண்டா பேரே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா இப்போ அதில் வந்து வீடியோவை நீயே பாருக்கான்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீனா அதை வாங்கி பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா இது, இவர் எனக்கு நல்லா தெரியும், அங்கே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு அடிக்கடி இவர் வருவார், இவர் தான் வந்து கதைக்கான எல்லாமே எடுத்து கொடுக்கவும் செய்வார். இன்றைக்கி என்ன கதைக்கு வியூஸ் போகணுன்றதுக்காக இதெல்லாம் செய்கிறாரா இல்லை உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி தாமாவை பார்க்க, அம்மா ஒன்றை தாமா கேட்குறேன் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சந்திரா விரும்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதறி போய் அம்மாவை தாங்கி பிடிக்க சீதா உள்ள ஓடி போய் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துவும் அப்போ தான் வந்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வர இங்கே அழுதுகிட்டு இருக்க சந்திராவை பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல அம்மா ரொம்ப அழுகிறாங்க இங்கே மீனாவும் சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப முத்து போய் கேட்குறாங்க. அதுக்குள்ளே வீட்டில் இங்கே ரோஹிணி மனோஜ் அப்புறம் விஜயான்னு எல்லாருமே அதை பார்த்ததும் என்னங்க இது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியில் தான் அங்கே வீட்டில் வந்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இதுக்கிடையில் முத்து இங்கே வர இங்கே சந்திரா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு அங்கே முத்து கேட்க, மீனா அவர் சொன்னது போல் என் பொண்ணு இல்லைதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல பார்த்ததே இந்த கோவிலில் தான். கல்யாணம் ஆகி பல வருஷமாக எங்களுக்கு குழந்தையும் இல்லை. கோவிலில் மீனாவை பார்த்ததுக்கு பிறகு அவளை நாங்கள் தூக்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டோமே தவிர எங்கேயும் கொண்டு விடணும்னு ஆசைப்படல. கொஞ்ச நாள் அவங்க அம்மா அப்பா வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணான்னா யாருமே இங்கே அவங்க பொண்ணு தேடி வரவே இல்லை.
அப்புறம் அவள் எங்கள் கூடவே வளர ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊர் மாற்றி இங்கே வரவும் செஞ்சோம். இங்கே வந்ததுக்கு பிறகும் இங்கே இதே கோவிலில் அவள் இருக்கவும் செய்ய ஆரம்பித்தா. கோவில்னது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு உணர்வாகவும் ஆயிடுச்சு. எந்த கோவிலில் அவங்க அம்மா அப்பா தொலைச்சாங்க தேடுவாங்கன்னு கொஞ்ச நாள் அந்த ஊரை விட்டு போக மறந்தோம். ஆனால் பொழப்புக்காக அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டிய சூழ்நிலையில் மீனாவையும் அழைச்சிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. மீனா வந்ததுக்கு பிறகு தான் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் ஒரு நடுத்தர நிலைமையில நல்லா இருக்கவும் ஆரம்பித்தோம். மீனா கடைசி வரைக்கும் எங்கள் மகளாகவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனால் இடையில இவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாளுங்க. மீனா, முத்து, சீதா, சந்திரா அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டு சந்திராவையே பார்க்குறாங்க. சந்திராவுக்கு இதுக்கு மேலே பதில் பேச முடியவே இல்லை. இதுக்கப்புறமா இங்கே மீனா அப்படியே அழுதுகிட்டே நிற்க. அப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. யார் என்ன சொன்னாலும் நீ என்னோட அம்மா தாம்மா. சீதாவும் சத்யா தான் என்னுடைய தம்பி. நான் யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். நான் இந்த வீட்டு பொண்ணு தானே சொல்லிட்டு மீனா அழுகிறத பார்த்ததும் முத்துவால் தாங்கிக்க முடியாமல் மீனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. மீனா, இப்போ எதுக்கு அழுகிற? அதெல்லாம் உன்னை யாரும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீ இப்போ கல்யாணம் என் வீட்டில் இருக்க. உன்னை எப்படி நான் உள்ள சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துருவேன்னு சொல்ல. மீனா, இத்தனை வருஷமாக இந்த உண்மை உனக்கு தெரியாமல் இருந்து வளர்த்த எனக்கு இன்னும் இத்தனை காலம் வேணாலும் என்னால் ஓட்டியிருக்க முடியும்டி. ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சவங்க அப்பா உன்னை தேடி வந்து நிற்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி மீனா. ஆனால் நீ என்னை தூக்கி போட்டு போயிட மாட்டேன்னு சொல்ல. என்னம்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரே அழுகல் தான் இருக்குது. அதுக்கப்புறமா மீனாவை சமாதானப்படுத்தி முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டே. என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, வீட்டுக்கு போன முத்து மீனா வச்சுட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயாவே அதிர்ந்து போக, விஜயா ஒரு நிமிஷம் கிளம்பி நிற்கிறது மட்டும் இல்லை, மீனா பக்கத்தில் வராங்க. அப்போ நீ அந்த சிவனுடைய பொண்ணா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, இப்போ நான் எந்த பதிலும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற மாதிரி மீனா நின்றுட்டுருக்கேன். மீனா இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது அங்கே விஜயா மனக்கணக்கே போடுறாங்க. ஏன்னா அந்த சிவனுக்கு நிறைய சொத்து இருக்கிறதா சொன்னான். ஒரே பையன், அவனை ஃபாரினில் செட்டில் பண்ணிட்டேன், மீதி இருக்க சொத்து எல்லாம் என் பொண்ணுக்கு தானே சொன்னான். அப்போ அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே விஜயா வந்து நினச்சிட்டே நிற்க. என்ன விஜயா, அந்த ஆளுக்கிட்ட ஏதாவது பணம் காசு சொத்துன்னு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே வீட்டு வாசலில் இங்கே சிவன் வந்து நிற்கிறாங்க. என் பொண்ணு இது நாள் வரைக்கும் என் பொண்ணு எங்கே இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு எதுவுமே தெரியல. ஆனால் நீ என் பொண்ணு தானே தெரிஞ்சதுக்கு பிறகு என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியலாமா அப்படின்னு சிவன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறது மட்டும் இல்லை, தான் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே முன்னாடி கொண்டு வந்து வைக்கவும் செய்கிறாங்க. வீட்டில் யாருக்கும் எதுவுமே புரியலை. மீனாவை பார்க்குறாங்க. இங்கே முத்துவுக்கும் என்ன பதில் பேசுகிறதுனே தெரியல. மீனா கண்கலங்கி படி நிற்க பக்கத்தில் வர சிவன் மீனா கையை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிருமா, அன்னைக்கு அந்த கோவிலில் உன்னை வேணும்னே விட்டுட்டு போகலை. எந்த அப்பாவாச்சும் எந்த அம்மாவாச்சும் உன்னை அந்த இடத்துல வீணாக விட்டுட்டு போவாங்களா? நான் அப்படிப்பட்ட வேணும்னு விஷயத்த எதையுமே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சிவன் வந்துட்டு சொல்ல வரும்போது மீனா அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்ததும், நீ அழுகக்கூடாதுமா, நீ அழுகக்கூடாது. இந்த வீட்டில் நீ என்னென்ன கஷ்டப்படுறேன்னு பார்வதி என்கிட்ட சொன்னான். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ ஒரு நல்ல மகாராணியாக வாழணும். ஒரு அப்பாவா நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்கிறேன். இத்தனை வருஷமாக உன்னை பாதுகாக்காமல் உன்னை நான் விட்டுட்டு எங்கேயோ போனதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சிவன் வந்து கண்கலங்கி நிற்க, மீனா அப்பாவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. முத்துவும் எதுவும் பதில் பேச முடியாமல் நிற்க, இந்தாம்மா, இது நீ என் கூட இல்லைனாலும் உனக்காக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உனக்காக நான் சேர்த்து வச்ச நகைமா. இதில் உங்கள் அம்மாவுடைய நகையை சேர்த்து கிட்டத்தட்ட இதில் எப்படியும் ஒரு 100 பவுன் இருக்குமா. இந்தாம்மா பிடி அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் தான் என் அப்பானே என்னால் ஏற்றுக்கவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கொடுக்குற எந்த பொருளையும் என்னால் ஏற்றுக்க முடியாது மீனா சொல்ல, இதை பார்த்ததும் விஜயாவுக்கே அதிர்ச்சி ஆகுது. மீனாவை இவ்வளோ நாள் எவ்வளோ பேச்சு பேசியிருக்கோம், திட்டிருக்கோம். ஆனால் இப்போ போய் மீனாவுக்காக நம்ம பேசணுன்னா வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்துவாங்கன்னு நினச்சி விஜயா அந்த நகையை வேண்டாம்னு சொல்ல முடியலை, வேணும்னு சொல்ல முடியலை. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் வந்திருக்க சிவன் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவை பார்த்து கண்கலங்கி நிற்கவும் செய்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாரும் மீனாவை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் ஒரு அப்பாவை நான் அவளுக்கு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு என்னைக்கா இருந்தாலும் நீ என்னை ஏற்றுப்பண்ற நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன்னு சிவன் அங்கேருந்து கிளம்பி போக, எனக்கு மட்டும் எங்கே இப்படி நடக்குதுன்னு மீனா ரொம்ப அழுகிறாங்க. என்னால் என் அம்மா தம்பி தங்கச்சினை விட்டு கொடுக்க முடியலை, இவரை முழு மனசாக என் அப்பாவை ஏற்றுக்கவும் முடியலை, எந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் நடந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலைன்னு சொல்லிட்டு அழுக, முத்து தான் மீனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இவள் இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருப்பான்னு நினைக்காம இவளை இந்த வீட்டில் ரொம்ப அடிமைப்படுத்திட்டோமேனு விஜயா ரொம்ப மோசமான யோசனையில் நிற்க, ஆண்டி மீனா பக்கம் மாறிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தோட அங்கே ரோஹிணி நின்றுட்டு இருக்காங்க.